ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா V2 கிட்டு ஸ்மார்ட் VLF கேபிளுக்கு VLF பண்ண போகிறோம். இதுக்கு வந்து செட்டிங்கு இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிள் இதுதான் வந்து ஹெச்வி கேபிள். இந்த கேபிள் வந்து உள்ளே நல்லா ட்விஸ்ட்டு பண்ணிட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு எர்த்திங் கேபிள். இது அங்கே எர்த்து பண்ணியாச்சு. இந்த ஹெச்வி கேபிள் வந்துட்டு நம்ம எந்த கேபிளுக்கு VLF பண்ணுறோமோ அந்த கேபிளில் கனெக்ட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ரவுண்டு டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளிப் டைப் இருக்கும். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு எர்த்திங் கேபிள் இருக்கும். இந்த கேபிள் வந்து எர்த்திங்க்கு வந்து ரெஃபரன்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஷீட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து எர்த்து பண்ணிக்கணும். நம்ம ஒரு கேபிள் போட்டு தனியாக எர்த்து பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த எண்டில் அவ்வளோதான். இந்த கேபிளோட இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா அந்த எண்ட்லேயும் ஷீட் எடுத்து பண்ணிடணும். இப்போ கிட்டோட செட்டிங்கு, கிட்டு எப்படிலாம் இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிட்லேயே நமக்கு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க, எப்படி கிட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது, இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. கிட்டோட எண்ணில் வந்து நம்ம ஷார்ட் பண்ணி எட் பண்ணிடணும். அங்கேயும் மற்ற 3 கோர் இருந்தால் 2 பக்கம் ஷார்ட் பண்ணி எட் பண்ணிடணும். நாம் இப்போ பார்க்க போகிறது சிங்கிள் கோர் தான். சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஸ்டார்டிங்கில். உள்ளே வந்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டு, நியூ டெஸ்ட்டு, எடிட் சீக்வன்ஸு, ரிப்போர்ட்டு, செட்டிங்கு. இதுதான் அதுக்கான நாபு. இதை வந்து டிஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து மூமெண்ட் எல்லாமே கிடைக்கும். இங்கே இது பண்ணுறது, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போகும். நீங்கள் புதுசாக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு செட்டிங் வந்து நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு எடிட் சீக்வன்ஸுக்கு போய்க்கோங்க. இதில் ஏதோ ஒன்று நாங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். இதில் ஒன்று நியூவாக க்ரியேட் பண்ணணுன்னா அதில் வந்து நியூன்னு இருக்கும், அந்த இதுக்கு போய்க்கோங்க. நியூவில் போய்ட்டு ஆல்ரெடி நாங்கள் 6 சீக்வன்ஸ் ரெடி பண்ணியிருக்கனால இது 7வது சீக்வன்ஸாக வருது. இப்போ இதில் நாம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாம் இதில் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை ஒரு 1ன்னு போட்டு வச்சுக்கிறேன். போட்டாச்சு. சும்மா உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நான் 1ன்னு போடுறேன். உங்களுக்கு என்ன கேபிள் என்னவோ, கேபிளோட நேம் என்னவோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். இது டிவைஸ் அண்டர் டெஸ்ட்டு. இதில் வந்து கேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மாற்றணுன்னா மோட்டரு, ஜென்ரேட்டரு, ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சுவிட்சு கியரு எல்லாமே மாற்றிக்கலாம். நம்ம கேபிள் பண்ணுறதுனால கேபிள் போட்டுக்கிறோம். கேபிளோட டைப் வந்து XLPE. இதையும் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ரேட்டட் கேவி இப்போ நான் வந்து 33 கேவி பண்ணுறோம், அதனால் 33ல் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு எந்த ஸ்டாண்டர்டுமே இல்லை. பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணுறோம், அதனால் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஆர்க்கு இது எல்லாமே ஓகே. அடுத்தது இந்த இதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த நேம் வந்து வந்துடும். இந்த ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம போட்ட இன்புட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எத்தனை ஸ்டெப் வழியாக இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஜெக்ட் பண்ணோம்னா இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு, நாங்கள் இப்போ 4 ஸ்டெப்பு பண்ணிட்டுருக்கோம். 2 ஸ்டெப்பு கொடுக்குறதா இருந்தால் இதில் 2 ஸ்டெப்பு கொடுத்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு வந்துடும். இதிலே நீங்கள் டைமிங்கும் செட் பண்ணிக்கலாம், எத்தனை கேவி ஸ்டார்டிங்கில் இன்ஜெக்ட் பண்ணணுன்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஒரு 10 கேவி கொடுத்துக்கலாம். இல்லை
இல்லை ஃபஸ்ட்டு வந்து 10 kV கொடுத்தாச்சு. அடுத்தது நிமிட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு 1 minute கொடுத்துப்போம் ஸ்டார்டிங்கில். கிளிக் பண்ணி அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓகே ஆயிரும். அதுக்குள்ளே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார போயிடும். இதுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டு வந்து நமக்கு 33 kVங்கனால நம்ம ஒரு மேக்ஸிமம் 40 kV கொடுத்துக்கலாம். நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறது வந்து 44 kV. ஓகே, கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சைன் வேவாக எதுவும் மாற்றிக்கலாம், ஸ்கொயர் வேவான்ட்டு. 50 மினிட்ஸுங்கிறத 30 minutes. ஓகே, கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபினிஷ். இதில் வந்து ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வெளியே வந்துடணும் மெயினுக்கு. மெயினில் வந்து ஸ்டார்ட் சீக்வன்ஸில் வந்து செலக்டட் சீக்வன்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்போர்ட் நேம் வந்து நம்ம இப்போ 1 தான் கொடுக்க போகிறோம். இதை விட்டு ஸ்டார்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த பட்டனை ஒன்றா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம 10 kV கொடுத்துருக்கோம். அப்போ இன்ஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினிமம் வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் ஆகிட்டு நமக்கு எங்கேயாவது ஃபால்ட் இருக்குதான்னு செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுத்துருக்குற வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. 9.6 போயிட்டு இருக்கும். இன்னொரு நேரத்தில் 10 மாறும். இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சுது. க்ரீன் லைட் எரியுது. இப்போ நம்ம இதில் வியூ ரிப்போர்ட்டில் போய்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். வியூ ரிப்போர்ட்டு டெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வருது. நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு கீழே போகும். வேல்யூனா ஃபைனலாக இருக்கும். இதுதான் ஃபைனல் வேல்யூ.